பொதுவாகவே விருச்சிகம் ராசியில் பிறந்தவர்களின் மனசு ஒரு மர்ம கடல் போல ஆழமாக இருக்கும். அவர்களின் சிந்தனை, உணர்ச்சி, ஆசைகள் அனைத்தும் உயர்ந்த இரகசிய அடுக்குகளாய் மறைந்து கிடக்கும் தன்மை கொண்டது. இவர்களைப் பற்றி முழுமையாக புரிந்து கொள்ள ஒருவரால் கூட முடியாது என்பதே உண்மை. நெருக்கமாவதற்கும் நம்பிக்கைப்படுவதற்கும் பல சோதனைகள் கடக்க வேண்டும். இவர்களின் கண்களில் இருக்கும் தீபத்தான பார்வை அவர்கள் எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றலை எடுத்துரைக்கும். எவரையும் எளிதில் நம்ப மாட்டார்கள். ஆனால் ஒருமுறை நம்பினால் நிரந்தரமாக அந்த உறவை காப்பாற்றுவார்கள். தங்கள் விசுவாசத்தையும் பாசத்தையும் துரோகம் செய்யும் ஒருவருக்கு இவர்களின் மனதில் இடமே கிடைக்காது. அந்த வகையில் விருச்சிகம் ராசிக்காரர்களின் உணர்ச்சி, அன்பு, கோபம், ஆசை அனைத்தும் மிக அதிக நுட்பத்துடன் இருக்கும். இவர்களின் வாழ்க்கையில் அனைத்தும் தீவிரம்தான். சிறிய விஷயத்திற்கு கூட அதிகமான அக்கறை, தங்களுக்கு பிடித்தவர்களுக்கு அளவில்லா அன்பு, வெறுப்பானவர்களுக்கு வழியில்லா தூரம். இவர்களுக்கு உறவு என்பது ஒரு கணக்கோ விளையாட்டோ அல்ல, அது உயிரையும் கொடுக்க தயங்காத அர்ப்பணிப்பு. தங்கள் துணையை பாதுகாக்கவும் பெருமைப்படுத்தவும் முன்னேற்றமும் முழு மனதோடு ஆதரிப்பார்கள். காதலில் மிகுந்த ஈர்ப்பு, கூர்மையான உரிமை உணர்வு, ஒருவரின் மனதையும் உடலையும் முழுமையாக தங்களிடம் கட்டி போடும் சக்தியும் இவர்களிடம் இருக்கும். ஏனென்றால் விருச்சிகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எந்த இலக்கு வைத்தாலும் அது எட்டாமல் விடமாட்டார்கள். எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை பேர் எதிர்த்தாலும் மன உறுதி தளராது. தோல்வியை அவர்கள் ஒரு புதிய பயிற்சியாகவே பார்க்கிறார்கள். தங்கள் கண்ணில் ஒருவர் எதிரியாக மாறும் போது அவர்களின் அமைதியான அடி விளையாட்டை எந்த ஒருவராலும் உணர முடியாது. ஆனால் முடிவில் அவர்கள் வெற்றி பெறுவது உறுதி. எந்த இரகசிய திட்டத்தையும் அமைதியாக முடித்து வெற்றியை உலகம் முழுக்க அறிவிப்பார்கள். சத்தமில்லாமல் செயல்படும் சக்தி இவர்களுக்கே உரியது. குறிப்பாக ஒருவரின் நோக்கம், பொய், உண்மை எல்லாவற்றையும் ஒரு பார்வையில் படிக்கக்கூடிய திறமை இவர்களுக்கு உள்ளது. இவர்களின் கண்களுக்கு ஏமாற்றம் எளிதில் இல்லை. ஒருவர் பேச்சில் மறைக்கப்பட்ட இரகசியங்களையும் சொல்வதற்குள் மனதில் தோன்றும் அலைகளையும் கூட உணர்ந்து விடுவார்கள். ஆராய்ச்சி, விசாரணை, மர்மங்கள், உளவியல் விஷயங்கள் இவர்களுக்கு இயற்கையாகவே பிடிக்கும். ஒரு விஷயத்தை முழுவதும் அறிந்து கொண்டால்தான் அவர்கள் மனம் அமைதியாகும். அதனால்தான் மருத்துவம், ஆராய்ச்சி, இரகசிய சேவைகள், முதலீடு, தொழில் மற்றும் பெரிய நிறுவனங்களில் மேலாண்மை என்பது இவர்களுக்கு ஏற்ற துறைகளாகும். அது மட்டுமில்லாமல் வாழ்க்கையில் எத்தனை முறை விழுந்தாலும், எத்தனை முறை உடைந்தாலும் விருச்சிகம் மீண்டும் எழுவார்கள். அது ஒரு சாதாரண எழுச்சி அல்ல, இன்னும் வலிமையான, இன்னும் புத்துருவான வருகை இவர்களிடம் பிறகு பிறக்கும் ஃபீனிக்ஸ் பறவை எனப்படும் மறுபிறவி சக்தி. அதனால் இவர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய உயர்வுகள், அதே நேரம் மிக ஆழ்ந்த விரிசலும் இருக்கும். ஆழ்ந்த முடிவில் ஒவ்வொரு அனுபவத்திலிருந்தும் கல்வி எடுத்து இறுதிப் போட்டியில் சாதனை படைப்பவர்கள் இவர்களே. குறிப்பாக இவர்களிடம் உள்ள பாதுகாப்பு உணர்வு மிகவும் சக்தி வாய்ந்தது. தங்கள் குடும்பம், நண்பர்கள், காதலி, காதலன் உள்ளிட்ட நெருக்கமானவர்களுக்கு ஏதாவது நடந்தால் அவர்கள் பொறுக்க மாட்டார்கள். ஆனால் ஒருவர் இவர்களை துரோகம் செய்தால் அதன் பயங்கரத்தை சொல்ல முடியாது. அப்போது அவர்கள் கொடுக்கும் அமைதியான பழி மரணத்தை விட பயமாக இருக்கும். ஒருவரை தங்கள் வாழ்க்கையில் இருந்து எளிதாகவே நீக்கிவிடும் குளிர்ச்சி இவர்களின் முக்கிய ஆயுதம். மேலும் விருச்சிக ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் சாதாரணமானது அல்ல. அவர்களின் அதிர்ஷ்டம் எப்போதும் திடீர் மாற்றங்களின் மூலம் வெளிப்படும். வாழ்க்கையின் மிக இருண்ட நேரத்தில் கூட ஒரு கணத்தில் பிரபஞ்சமே இவர்களுக்கு சாதகமாக மாறிவிடும். இது முடியாது என்று மற்றவர்கள் நினைக்கும் இடத்தில் இவர்களுக்கு மிகப்பெரிய கதவு ஒன்று திறக்கும். இவர்களின் உள்ளத்தில் இருக்கும் காந்த ஆற்றல் அவர்களை காக்கும் கண்ணுக்கு புலப்படாத சக்தியைப் போல இருக்கும். பல தடைகள் வந்தாலும் இறுதியில் அவர்கள் உயர்வது நிச்சயம். இவர்களுக்கு அதிர்ஷ்டம் தாமதமாக வரும், ஆனால் வரும்போது வந்து குவியும். குறிப்பாக 30 வயதிற்கு பிறகு இவர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள், செல்வம், பதவி உயர்வுகள் குவிந்து வரும். நிதி விஷயங்களில் விருச்சிகம் ராசிக்காரர்கள் ஆச்சரியப்படுத்தும் புத்திசாலிகள். பணத்தை எங்கே முதலீடு செய்ய வேண்டும், எங்கே பாதுகாக்க வேண்டும், எப்போது குவிக்க வேண்டும் என்று முன்னரே கணித்து முடிவெடுப்பார்கள். எதிர்கால சந்தர்ப்பத்தை துல்லியமாக உணர்வார்கள். இவர்களிடம் இருக்கும் இரகசிய திட்டங்கள் மற்றவர்களுக்கு தெரியாமல் செல்வத்தை உருவாக்கிவிடும். வங்கியில் பணத்தை மட்டும் வைக்க மாட்டார்கள். நிலம், தங்கம், பங்குச்சந்தை, வியாபாரம் போன்ற வாழ்க்கை முழுவதும் மதிப்புக்கூடிய சொத்துக்களை குவிப்பார்கள். ஒரு நாள் இவர்களின் பெயருக்கு முன்னால் கோடீஸ்வரர், பில்லியனர் போன்ற பட்டங்கள் வருவது அரிதல்ல. ஆனால் இவர்களின் செல்வத்தை யாரும் முழுமையாக அறிய மாட்டார்கள். எப்போதும் இரகசியமாய் வைத்திருப்பார்கள். மேலும் இவர்களுக்கு காதல் என்பது ஒரு சாதாரண உணர்ச்சி அல்ல, அது ஒரு தீயாக ஒளிரும் உண்மையான பந்தம். ஒருவரை காதலித்தால் அந்த காதலை முழு ஆழத்துடனும் கொண்டாடுவார்கள். அவர்கள் கொடுக்கும் பாசத்தில் பாதுகாப்பு, அதிர்ச்சி, கவர்ச்சி அனைத்தும் இடம்பெறும். ஆனால் இவர்களுடைய அன்பிற்கு ஈடாக எதிர்ப்பதும் அதிகம். தங்களுடைய துணை முழுமையாக அவர்களுக்கு சொந்தமானவர் என்ற உணர்வு வேண்டும். பொறாமை, உரிமை, உணர்ச்சி, ஈர்ப்பு மூன்றும் இவர்களின் காதலில் கலந்தே இருக்கும். அவர்கள் நம்பிக்கையை காப்பாற்றும் வரை இந்த உறவு சொர்க்கம், துரோகம் நடந்தால் நரகம், காதலுக்கு மரணம் வரை நம்பிக்கை கொடுக்கும் ஒரே ராசி விருச்சிகம் என்று கூட சொல்லலாம்.
வேலைவாய்ப்பில் விருச்சிகம் ராசிக்காரர்கள் முன்னணி தலைவர்கள், ஆழமான ஆய்வாளர்கள் மற்றும் திட்டமிடல் நிபுணர்கள். அவர்கள் உளவியல் தெளிவும் ஆழமான கவனிப்பும் இரகசியமான அணுகுமுறையும் இதுவே அவர்களை பிரத்யேகமாக்குகிறது. அவர்களுக்கு மிக பொருத்தமான துறைகள்: விசாரணை அதிகாரி, போலீஸ், இராணுவம், மருத்துவம், சிகிச்சை, சிறப்பான சிகிச்சை, அறுவை சிகிச்சை, இரகசிய சேவைகள், நுண்ணறிவு பிரிவு, முதலீட்டு நிபுணர், பங்குச்சந்தை, ஆராய்ச்சி, உளவியல், தொழில்நுட்ப புதுமைகள், பெரிய நிறுவனங்களில் தலைமை பதவிகள். தோல்விகள் இவர்களை உள்மனதிலேயே வெற்றி மாற்றும் சக்தியாக மாறும். முடிவில் அவர்கள் அடையும் வெற்றி அவர்களே கட்டிய சிற்பம். அதாவது விருச்சிகம் ராசிக்காரர்களின் உடல் சக்தி மிக வலிமையானது. ஆனால் உண்மையான பலவீனம் அவர்களின் மனம்தான். தீவிரமான உணர்ச்சிகள் உடல் நலத்தில் பிரதிபலிக்கும். மன அழுத்தத்தை வெளிப்படுத்தாமல் உள்ளே வைத்துக் கொள்வது அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் பகுதிகள்: ஹார்மோன் தொடர்பான பிரச்சனைகள், நரம்பு அழுத்தம், செரிமான கோளாறுகள், பால்புல பகுதிகள், இரத்த ஓட்டம் மற்றும் உடல் சூடு. ஆனால் மன உறுதி, இயற்கையான குணமடையும் சக்தி இவர்களிடம் அதிகம். ஒழுங்கான தியானம், உடற்பயிற்சி, இரகசியமாகவே செய்யும் ஆன்மீக நம்பிக்கைகள் இவர்களை மீண்டும் உயிர்ப்பிக்கும். அதேபோல விருச்சிகம் ராசிக்காரர்கள் நண்பர்கள் அனைவரும் எனக்கு சொந்தம் என்று சொல்ல மாட்டார்கள். அவர்களின் நண்பர்களின் பட்டியல் மிகச்சிறியது. ஆனால் அந்த சிறு பட்டியலில் உள்ளவர்களுக்கு மட்டுமே அவர்கள் உயிர் கொடுப்பார்கள். நட்பில் அவர்கள் பாதுகாப்பான இராணுவம், நேர்மையை மட்டும் எதிர்பார்ப்பார்கள். நெருக்கமான நண்பர்களுக்கு எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்வார்கள். தவறு செய்தால் கண்டிப்பும் கொடுப்பார்கள். ஒருவர் நண்பனை தடம் பதித்தால் அது வாழ்க்கை முழுவதும் மாறாத உறவு. விருச்சிகம் பெண்கள் மர்மத்தாலும் மாவீரத்தாலும் கூடிய ராணிகள். விருச்சிகம் பெண்ணின் நடையில் ஒரு கட்டுப்பாட்டான காந்தம் இருக்கும். அவர்களின் கண்களில் உள்ள ஆழம் யாரையும் சிந்திக்க வைக்கும். அவர்களின் தன்மைகள்: தன்னம்பிக்கை மிகுதி, ஒருவர் அருகில் வர அனுமதிப்பது கடினம், உறவில் முழுவீச்சில் அர்ப்பணிப்பு, எதிரிகளை அமைதியாக அளிக்கும் மனவலு, பணமும் குடும்பமும் வாழ்க்கையும் அனைத்தையும் வளர்க்கும் சக்தி. அவர்களை மதிக்கும் ஒருவர் வாழ்க்கையில் உயர்வடைவார். அவர்களை துரோகம் செய்யும் ஒருவர் வாழ்க்கையில் இருள் காண்பார். ஏனென்றால் விருச்சிகம் ஆண் மிக சாமர்த்தியமான தலைவன். அவர்களின் மிகப்பெரிய பலம் கூர்மையான எண்ணம், தைரியம், பொறுமையுள்ள பிடிவாதம், கவர்ச்சியான தன்மை, நம்பிக்கைக்குரிய தோழன். அவர்களின் அன்பு உரிமை மிகுதியானது. ஆனால் அதே நேரத்தில் பாதுகாப்பும் பெரியது. யார் அவர்களை உயர்த்துவதில் முழு ஆற்றலையும் செலவிடுவார். அதாவது விருச்சிக ராசியினர் இந்த மாதம் சற்று கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், கல்வி என எல்லாவற்றிலும் சின்ன சின்ன தடைகள் ஏற்படும். இருந்தாலும் நீங்கள் சிந்தித்து உறுதியாக எடுக்கும் முடிவுகளில் பெரிய வெற்றி கிடைக்கும். தீர்க்கமான முடிவுகளில் மனதில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். மனதில் இருந்த சங்கடங்கள் விலகும். தாய் தந்தை வழி உறவு மேன்மையடையும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். உங்கள் மனதிற்கு பிடித்த கோயிலுக்கு குடும்பத்தினுடன் சென்று வருவீர்கள். அரசு துறை அலுவலர்கள், அரசியல் புள்ளிகள், உத்தியோகத்தில் உயர் பொறுப்பில் இருப்போர் பதற்றத்தை தவிர்த்து நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். உத்தியோகத்தில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். எந்த முக்கிய விஷயமாக இருந்தாலும் குடும்பத்தினருடன் நன்கு ஆலோசித்துதான் முடிவு செய்ய வேண்டும். ஆவணங்களில் கையெழுத்திடும் போது ஆன்லைன் நிதி அல்லது பரிவர்த்தனையில் மிகுந்த எச்சரிக்கை அவசியம். கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள். வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது காவல்துறையிடம் சிக்க வாய்ப்புள்ளது. அதிலும் கவனம் வேண்டும். வார்த்தைகளில் மிக மிக கவனம் வேண்டும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நரம்பு, கண், தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. சிறு பிரச்சனை என்றாலும் அலட்சியப்படுத்தாமல் மருத்துவமனை செல்வது அவசியம். சட்டத்திற்கு புறம்பானவர்களிடம் விலகி இருக்க வேண்டும். இல்லை என்றால் தேவையில்லாத சிக்கல்கள் ஏற்படும். உங்கள் வீட்டில் அருகில் உள்ள பெருமாள் கோவிலில் வழிபடலாம். நீங்கள் திங்கட்கிழமை தோறும் பசுமாடுக்கு உணவு தானம் செய்வது நற்பலன்களை கொடுக்கும். குறிப்பாக விருச்சிகம் ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ராசி லக்னத்தில் புதன், சுக்கிரன் அமர்ந்திருக்கின்றனர். மிகப்பெரிய ஏற்றம் உண்டாகும். புத்துணர்ச்சியுடன் இருப்பீர்கள். பாட்டு, இயல், இசை, நாடகம், நடனம் போன்ற முக்கிய விஷயங்களை செய்வீர்கள். நிலம் வாங்குவது, வீடு வாங்குவது, ஆவணங்களில் கையெழுத்திடுவது என வெற்றிகளை குவிப்பீர்கள். அஷ்டமத்தில் குரு இருப்பதால் தேவையில்லாத சகவாசம் ஏற்படும். இமெயில், ட்வீட், முகநூல், வாட்ஸ்அப் தொடர்புகளால் பிரச்சனைகள் வரும் வாய்ப்புகள் உள்ளது. பெயர் கெடும் வாய்ப்புள்ளதால் கவனம் தேவை. 2ஆம் இடத்தில் செவ்வாய், சூரியன் சேர்ந்திருப்பது யோகத்தை கொடுக்கும். சனியின் பார்வையில் உள்ளதால் கண், முகம், பற்களில் பிரச்சனைகள் வரும் வாய்ப்புள்ளது. பஞ்சமஸ்தானத்தில் சனி அமர்ந்திருப்பதால் புதிய ஆராய்ச்சிகளை செய்வது, புதிய படிப்புகளை படிப்பது, புதிதாக லோன் வாங்குவது, புதிய கடன்களை அடைப்பது போன்ற யோகங்கள் உண்டாகும். லோன்களை அடைக்கும் யோகங்கள் உண்டாகும். அதே நேரத்தில் பணவரவிற்கு பஞ்சமே இருக்காது. காதல் அற்புதமாக இருக்கும். மனம் சந்தோஷமாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எடுத்த காரியங்களில் வெற்றி ஏற்படும். திட்டமிட்டு செய்யும் காரியங்களில் ஏற்றம் உண்டாகும். சந்தோஷம் ரீதியாகவும் 75%, பொருளாதாரம் ரீதியாக 85% நன்றாக இருக்கும். மாற்றம், முன்னேற்றம் நிறைந்த மாதமாக இருக்கும். வைத்தீஸ்வர சுவாமிகள் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும்.
அதிலும் முக்கியமாக விருச்சிக ராசிக்காரர்கள் மேலதிகாரிகள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். வண்டி வாகனங்களில் செல்லும் போது மிகுந்த கவனத்துடன் செல்வது நல்லது. எதிரிகள் விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. எந்த ஆவணங்களில் கையெழுத்து போட்டாலும் படித்துவிட்டு பார்த்துவிட்டு போடுவது மிக மிக நல்லது. பெற்றோர் பெரியோர் விஷயங்கள் உறவினர்களிடம் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை தேவை. குடும்பத்தில் பூர்வீகத்தில் என்ன அனைத்து விஷயங்களும் கவனம் தேவை. நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கண் முதுகு சம்பந்தப்பட்ட பாதிப்புகளில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களிலும் ஜெயிக்கும் யோகங்கள் உண்டாகும். புதிய ஏற்றங்கள் கிடைக்கும் அற்புதமான காலகட்டம். புதிய தொழில் மாற்றங்கள் கிடைக்கும். கௌரவங்கள் ஏற்படும். படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையினருக்கு எல்லாம் தனிப்பட்ட தொழில் தொடங்கும் யோகங்கள் உண்டாகும். எல்லா விதமான சுப காரியங்களும் அடுத்தடுத்து நடத்தும் நிவர்த்தியாகும். உத்தியோகத்தில் பெரிய அளவுக்கு அனுகூலங்கள் காணப்படும். இழுபறியாக இருந்த விஷயங்கள் எல்லாம் மாறி இனி அடுத்தடுத்து நடக்கும் யோகங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்து வந்த கஷ்டங்கள் பாதிப்புகள்லாம் நீங்கும் யோகத்தை பெறுவீர்கள். கணக்கு வழக்குகள், ஆவணங்கள், மருந்து மாத்திரைகளை சரியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. ஆவணங்கள் விஷயங்களில் படித்து பார்த்து வேலைகளை செய்வதும் நல்லது. யோகங்களை அதிகளவில் பெறுவீர்கள். பிறர் குடும்ப விஷயங்களில் தலையிடுவதை தவிர்ப்பதும் நல்லது. சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களில் ஈடுபடாமல் இருப்பதும் நல்லது. நரசிம்மர் வழிபாடு, அனுமன் வழிபாடு, விநாயகர் வழிபாடு நிம்மதிகளை தரும். நிம்மதியான தூக்கத்தை பெறுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணவரவு உண்டாகும். ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது நல்லது. அடுத்ததாக இந்த மாதம் சுக்கிரன் பலம் பெற்று 1 மற்றும் 2ஆம் இடத்தில் இருப்பதால் சுப செலவுகள் உண்டாகும். அடிக்கடி விருந்துகளில் கலந்து கொள்வீர்கள். குடும்பத்துடன் உல்லாச பயணம் மேற்கொள்வீர்கள். புதிய வாகன யோகமும் உண்டு. கணவன் மனைவி உறவு பலப்படும். வருட கோள்களில் கேது 10ஆம் இடத்தில் இருப்பதால் மருத்துவ விரய செலவுகள் குறையும். பண சேமிப்புகள் உண்டாகும். ஆன்மீக பயணம் மேற்கொள்வீர்கள். சூரியன் இந்த மாதம் 1 மற்றும் 2ஆம் இடங்களை சஞ்சரிப்பதால் தேவையற்ற பிரச்சனைகள் வரக்கூடும். யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள். பத்திரப்பதவிகள் கவனம் தேவை. அரசாங்க பகை வரை கூடும். செவ்வாயும் இந்த மாதம் பலவீனமாக இருப்பதால் முன்கோத்தை தவிர்க்கவும். சகோதரர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாதீர்கள். அவசர முடிவுகள் தவிர்க்கவும். 1ஆம் இடத்தில் புதன் சஞ்சரிப்பதால் ஞாபக மறதி அதிகமாக காணப்படும். பண விரயங்கள் உண்டாகும். நண்பர்களிடம் கவனத்தோடு இருக்கவும். கூட்டுத் தொழில் கவனம் தேவை. பங்குச்சந்தை முதலீடுகளை தவிர்க்கவும். வருட கோள்களில் ராகு பகவான் 4ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் தாயாரின் உடல்நலத்தில் கவனம் தேவை. வீடு மனை நிலம் வாங்கும் பொழுது பத்திரப்பதவிகளை சரிபார்க்கவும். 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பதால் பிள்ளைகளிடம் கனிவாக நடந்து கொள்ளுங்கள். அந்நிய மொழிக்காரிடம் உஷாராக இருங்கள். வெளிநாடுகள் பணிபுரிவதற்கு பணி சுமை அதிகமாக காணப்படும். 8ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் தொழிலுக்கு புதிய முதலீடு போடாதீர்கள். வரக்கூடிய வருமானம் வந்து கொண்டே இருக்கும். ஆடம்பர செலவுகளை குறைக்கவும். ஏனென்றால் விருச்சிக ராசியின் முதல் வீடான லக்னஸ்தானத்திற்கு புதன் பகவான் செல்ல இருக்கிறார். எனவே விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த காலகட்டங்களில் தொழில் ரீதியாக பல நன்மைகளை அனுபவிப்பீர்கள். புதன் பகவான் புதிய வருமானத்திற்கான ஆதாரங்களை உருவாக்குவார். சமூகத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். எடுக்கும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றியை பெறுவீர்கள். சிறியதாக தொழில் நடத்தி வருபவர்கள் தொழிலை விரிவாக்கம் செய்வீர்கள். தொழிலில் இதுவரை சந்தித்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும். கூட்டாக தொழில் செய்து வருபவர்கள் நல்ல பலன்களை பெறுவார்கள். அது மட்டுமில்லாமல் உங்கள் மகன் அல்லது மகளின் திருமண வாய்ப்பு கிடைக்கலாம். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். சுக்கிரன் உலக இன்பங்களை தருவார். வேலையிலோ அல்லது உங்கள் கடையிலோ பிரச்சனைகள் ஏற்படலாம். வேலையில் திடீர் மாற்றம் உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடும். மேலும் விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் வரும் 10 வருடங்கள் பெரும் மாற்றங்களின் தசாப்தம். பிற ராசிகள் கதவை தேடி அலைவார்கள். ஆனால் விருச்சிகம் கதவை உடைத்து புதிய ராஜ்யம் கட்டும். இது வாழ்க்கை உயர்வு ஆரம்பம். வேலை தொழிலில் திடீர் உயர்வு, நிதி வளர்ச்சி, நிலம் வீடு சம்பந்தமான லாபங்கள், திருமணம், காதல் உறவு உறுதி. இந்த காலம் அவர்களின் உண்மையான சக்தி உலகிற்கு வெளிப்படும் நேரம். இது சக்தி வாய்ந்த உச்சநிலை காலம். வெற்றி, செல்வம், சமூக இடம் மூன்றும் அதிகரிக்கும். வியாபாரத்தில் அசாதாரண முன்னேற்றம். அரசாங்கம் பிரபலத்தன்மை கிடைக்கும் வாய்ப்பு. வெளிநாட்டு வாய்ப்புகள். இந்த காலத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்கள் கணக்கில் கொள்ள வேண்டிய சக்தியாக மாறுவார்கள். அது மட்டுமில்லாமல் இது வாழ்க்கை அர்த்தம் உணரப்படும் காலம். செல்வத்திற்கு பின் ஆன்மீக உயர்வு, மன அமைதி, குடும்பத்திற்கு நேரம், புதிய தலைமுறைக்கு வழிகாட்டுதல். இந்த காலம் ஒரு போர் வீரனின் ஒரு அரசனாக மாறும் நேரம். மேலும் விருச்சிக ராசிக்காரர்களின் ஜாதகத்தில் கேதுவின் அருள் இருந்தால் கரை தெரிக்கும் பணம். வாழ்க்கையில் எத்தனை தடைகள் இருந்தாலும் பின்பு பணம் குவியும். அவர்களின் பணம் இரகசிய தொழில்கள், முதலீடுகள், தங்கம், நிலம், கூட்டாண்மை மூலம் அரசாங்கம், மறைமுக வருமானம். இவர்களிடம் பணம் வருவது அலை போல் வரும்போது வந்து குவிந்து பாயும். நேர்மை பிளஸ் பயமில்லாமல் போராடும் மனம் ராஜயோகத்தின் முத்திரை. கடினமான நேரத்திலும் சமாதானமாக புன்னகையுடன் முன்னெடுப்பார்கள். அவர்கள்தான் விருச்சிகம். அவர்களுக்கு உதவுபவர்கள் 10 மடங்கு உயர்வார்கள். தடை செய்பவர்கள் ஒரு நாள் அவர்களின்
காலடியில் நிற்க வேண்டி வரும். இது குரோதம் அல்ல, அது விருச்சிகத்தின் கர்ம நீதிமன்றம். அடுத்ததாக விருச்சிக ராசிக்காரர்கள் தீ போல எரிவார்கள். சாம்பலாகி விட்டாலுமே அந்த சாம்பலில் இருந்து மீண்டும் எழும் ஃபீனிக்ஸ். அவர்களின் வாழ்வில் பாசம் வலிமை, நம்பிக்கை ஆயுதம், கர்மா அவர்களின் நீதிபதி. அவர்களை எதிர்த்தால் அழிவு, அவர்களை நேசித்தால் உயர்வு. ஏனென்றால் விருச்சிகம் ராசிக்காரர்கள் வெளியில் அமைதியாகவும் ஆரோக்கியமாகவும் தெரிந்தாலும் உள்ளிருந்து ஒரு ரகசியமான புயல் கொந்தளித்து கொண்டே இருக்கும். இந்த ராசியின் இருண்ட பக்கங்கள் கட்டுப்பாடு. தங்கள் வாழ்க்கையும் நெருங்கியவர்களையும் தாங்களே ஆள விரும்புவார்கள். பொறாமை, உண்மையான அன்பில் இருந்து வரும் உரிமை. மனதில் வைத்துக் கொள்வது மறந்துவிடலாம், ஆனால் மன்னிக்க மாட்டார்கள். பழிவாங்கும் தன்மை, துன்பம் கொடுத்தவரின் வாழ்க்கை பாடமாக மாறும். யாரையும் முழுமையாக நம்பாத தன்மை. ஆனால் இவையெல்லாம் தங்களை பாதுகாக்கவும் நேசித்தவர்களை காப்பாற்றவும் உருவான கவசம். மேலும் விருச்சிக ராசிக்காரர்களின் ஆதிக்கம் புளூட்டோனும் செவ்வாயும். அதனால்தான் இவர்களிடம் மனசை வாசிக்கும் சக்தி, காலம் சொல்லாது முன்கூட்டியே உணரும் திறன், கனவுகளில் வந்த காட்சிகள் நிஜமாகும். விலங்குகள், புத்தர்கள், ஆவி, பிரபஞ்சம் இவர்களுடன் இணைவு. லட்சியங்களை தீப்பொறியாய் கவிழ்ந்து நிறைவேற்றும் பிடிவாதம். இவர்களை சாதாரண மனிதர்களாக எண்ணுவது மிகப்பெரிய தவறு. அவர்கள் நட்சத்திரங்களின் இரகசிய முகவர்கள். குறிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் துன்பம் அதிகம் வருவதற்கு காரணம் அவர்களின் ஆவி பெரிய கடமைக்காக உருவானது. துன்பம் அவர்களை உடைக்காது, அது அவர்களை படைக்கும். கஷ்டங்களை வெற்றி கொண்ட பிறகு கிடைக்கக்கூடியது அசாதாரண உயர்வு, தலைமுறை செல்வம், நிரந்தர மரியாதை, உலகிற்கு உதவிய பெருமை. விருச்சிகம் ராசி வாழ்க்கை மத்தியில் இருள், முடிவில் ஒளி. மேலும் இதையெல்லாம் தாண்டி பரிதாபம், அநீதிகள், அடக்குமுறைகள் இவற்றை சகிக்க முடியாது. ஒன்றை பார்த்தாலே போராளியாக மாறுவார்கள். அவர்களின் உள்ளத்தில் உறங்குவது ஒரு பாதுகாவலர், நீதி வீரன். அவர்களின் வெற்றி அவர்களுக்காக மட்டுமல்ல, அவர்களிடம் நம்பிக்கை வைத்து நிற்கும் அனைவருக்கும் என்றும் பயனாகும். குடும்பம் என்பது இவர்களின் பயங்கர பலம். வெளியில் எவ்வளவு கொந்தளித்த புயலாக இருந்தாலும் குடும்பத்தில் மென்மையான மழை. பெற்றோருக்கு மிகுந்த பாசம், தம்பி சகோதரிகளை காக்கும் கேடயம். குழந்தைகளுக்கு ஹீரோவாக இருப்பார்கள். தங்களின் துணை சிரிக்க வேண்டும் என்றால் உலகத்தையே போர் செய்ய தயார். வெளியில் வீரன், வீட்டில் தேவதை. உறவு உடைந்தால் மற்ற ராசிகள் அழுவார்கள், மறந்து விடுவார்கள். ஆனால் விருச்சிகம் அந்த காயத்திலிருந்து புதிதாக பிறந்து மிகப்பெரிய ஆளாக மாறுவார்கள். துன்பத்தை தாண்டி அவர்கள் மேலும் செல்வம், அறிவு, அமைதி மூன்றும் பெறுவார்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் சோதனைக்காக பிறந்தவர்கள், ஆனால் சாதனைக்காக வாழ்பவர்கள். அவர்கள் நடந்து வந்த பாதை கடினம், ஆனால் அவர்கள் கட்டும் மரபு எந்நாளும் அழியாதது. மேலும் அவர்கள் காதலிப்பது என்றால் அதற்கு எல்லை இல்லை. அவர்கள் அன்பு, ஆசை, உடைமை குணம், முழு நம்பிக்கை, வலுவான பாதுகாப்பு, மனப்பான்மை இவையெல்லாம் ஒரே நேரத்தில் இருக்கும். அவர்கள் காதல் செய்யும் போது அந்த மனிதன் மனதின் வாழ்வின் மையமாகி விடுவார். அவர்களை ஏமாற்றுவது மிகவும் ஆபத்தானது. காரணம், அவர்களின் மனம் மிகுந்த ஆழம் கொண்டது. அன்பு திசை மாறினால் அதே அளவிற்கு கோபமும் காயமும் உருவாகும். அவர்களின் காதல் கற்பனை அல்ல, அது வாழ்க்கை. விருச்சிகம் ராசிக்காரர்கள் கூட்டத்தில் கூட தனிமையை உணர்பவர்கள். அவர்களின் உள்ளத்தில் பேசிக் கொண்டிருக்கும் எண்ணங்களுக்கு வெளியில் நின்றவர்கள் பொருள் காண்பதே கடினம். அவர்களுக்கு ஒரு வித்தியாசமான அமைதி தேவை. அதுவே அவர்களின் சக்தியை மீண்டும் உருவாக்க இடம். இருள், அமைதி, தனிமை, ஆழ்ந்த சிந்தனை இவை அவர்களின் ஆன்மாவின் சாரம். அவர்கள் சில சமயம் மக்களை காணாமல் மறைந்து விடுவார்கள். ஆனால் மீண்டும் வந்தால் அதைவிட வலிமையாக இருப்பார்கள். அது மட்டுமில்லாமல் விருச்சிகம் ராசிக்காரர்கள் கோபப்படவில்லை என்றால் அது அவர்களின் கருணை. அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள் என்றால் அது அவர்கள் கணக்கிடுகிறார்கள் என்பதற்கான அடையாளம். அவர்களை யாரும் கீழே தள்ள முடியாது. அவர்கள் விழுந்தாலும் அதைவிட உயரமாக எழுவார்கள். அவர்களின் பழிவாங்கும் குணம் நேரடியாக அல்ல, திட்டமிடப்பட்ட துல்லியமான தாக்குதல். எதிரி நடுங்கும் தருணத்தில் தானாக வரும் நியாயமான பழி. அவர்களின் வலிமை காத்திருப்பதில். குறிப்பாக விருச்சிகம் ராசிக்காரிடம் மக்கள் தானாகவே தங்களின் ரகசியங்களை பகிர்ந்து கொள்வார்கள். ஏன் தெரியுமா? அவர்களின் கண்களில் நம்பிக்கை தெரியும். அவர்களின் மனதில் பாதுகாப்பு இருக்கும். அவர்கள் கேட்டுக்கொள்வதில்லை, ஆனால் யார் சொன்னாலும் அது அவர்களுடன் புதைந்தே இருக்கும். இந்த ரகசியம் காக்கும் குணம் அவர்களை வாழ்க்கையில் பல முக்கிய இடங்களுக்கு கூட்டி செல்கிறது. விசாரணை துறைகள், உளவியல், மருத்துவம், உளவுத்துறை, ஆராய்ச்சி தொழில்கள். அவர்கள் அறிந்து கொள்கிற இரகசிய தகவல்கள் ஒரு நாள் அவர்கள் வெற்றி பெறும் முக்கிய விஷயமாகவே மாறும். விருச்சிகம் ராசிக்காரர்கள் ஒரு சாதாரண வழியில் செல்ல மாட்டார்கள். அவர்கள் பின்பற்றுவது சவாலான பாதை, ஆழமான அறிவு தேவைப்படும் துறைகள், ரிஸ்க் நிறைந்த வாய்ப்புகள். அவர்கள் சுயமாக கட்டி எழுப்பிய பேராசை விரும்புவார்கள். மறைந்திருக்கும் நெருஞ்சியை கூட தங்கமாக மாற்ற தெரிந்தவர்கள். வெற்றி என்பது இவர்களுக்கு பிறப்பு உரிமை அல்ல, அது அவர்கள் பறித்தெடுக்கும் உரிமை.
அது மட்டுமில்லாமல் இவர்கள் சிரித்தாலும் உள்ளே பெரிய போராட்டம் நடக்கலாம். யாரும் புரிந்து கொள்ளாத அளவுக்கு அவர்கள் ஆழமான உணர்வுகளை உணர்பவர்கள். வாழ்க்கையில் காயங்கள் மிக அதிகம். ஆனால் அந்த காயங்கள் தான் அவர்கள் வலிமை. தோல்வி அவர்களை உடைக்காது, அது அவர்களை மாற்றி புதிய உருவத்தில் எழும்ப வைக்கும். அவர்கள் வாழ்வின் விதி ஒரு வரி, என்னை அடக்க முடியாது. ஒரு விருச்சிக ராசிக்காரன் நண்பனாக இருந்தால் நீங்கள் பாதுகாப்பில், நீங்கள் நம்பிக்கையில், நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை. அவர் தன் நண்பர்களை குடும்பத்துக்கு மேலாக நேசிப்பவர். அவர் யாரையும் எளிதில் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆனால் ஏற்றுக்கொண்டால் அதற்கும் மேலான நண்பன் உலகத்தில் இல்லை. மேலும் விருச்சிக ராசிக்காரர்கள் பேசாமல் கூட மனிதர்களை கவர முடியும். அவர்களின் கண்கள் ஒரு மர்மம், அவர்களின் அமைதி ஒரு மவுசான சவால். அவர்களின் நடையை பார்த்தாலே இந்த மனிதனிடம் ஏதோ ரகசியம் இருக்கு என்று மக்கள் நினைப்பார்கள். அவர்களின் கவர்ச்சி வெறும் அழகில் இல்லை, அது அவர்களின் ஆற்றலில் உள்ளது. இவர்களை பார்க்கும் அனைவரும் ஒரே கேள்வியை அடிக்கடி கேட்பார்கள், இந்த மனிதன் யார்? சரி, இன்னும் பல ராசி பலன்கள், அதிர்ஷ்ட ரகசியங்கள், பரிகாரங்கள் எல்லாம் அடுத்து வரும் வீடியோக்களில் காண தவறாதீர்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.